பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே போயிடுச்சு. ஆனாலும் இப்போ வந்து மத்திய அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு, மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்தா நாங்க வரவேற்க தயார், எங்களோட வாசல் திறந்தே இருக்குதுங்கிறாரு. இது அதிமுக எப்படி அணுகுன்னு நினைக்கிறீங்க தமிழகத்தை? அதிமுக உண்மையிலேயே பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்துவிட்டதா என்பதை வரக்கூடிய காலம்தான் சொல்லும். ஆனால் ஒன்றை மட்டும் நாம் உறுதியாக சொல்லலாம். அது என்னவென்றால், கடந்த 10 ஆண்டுகளாக, குறிப்பாக 10 ஆண்டுகள் என்று சொல்ல முடியாது, ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய மறைவுக்கு பிறகுள்ள அதிமுக பாஜகவினுடைய ஒரு அங்கமாகவே செயல்பட்டது. பாஜகவை நாடாளுமன்றத்தில் அவர்கள் ஒருபோதும் மாநில உரிமைகளுக்காக வேண்டி எதிர்த்து பேசியதில்லை, செயல்படுத்தியதில்லை. மிகவும் சர்ச்சையான குடியுரிமை திருத்த சட்டம் அதிமுக ஆதரவு இல்லாமல் இருந்திருந்தால் மாநிலங்களவையிலே நிறைவேறியிருக்காது. அதிமுகவினுடைய 11 மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாக்களித்ததின் காரணமாக தான் அந்த சட்ட முன்வடிவு ராஜ்யசபா என்று சொல்லப்படக்கூடிய மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இல்லாவிட்டால் அங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கும். இந்த சிஏஏ சட்டமே நடைமுறைக்கு வந்திருக்காது. இத்தனை விஷயங்களை தொடர்ச்சியாக செய்தது அதிமுக. இன்று தேர்தலில் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக, எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், ஒரு ஸ்ட்ராட்டஜியாக, ஏனென்றால் அதிமுக யார் அவர்களுடைய பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல அவர்கள் மூடுமந்திரமாக இருக்கிறார்கள். அதிமுக வெல்லக்கூடிய ஒவ்வொரு சீட்டும் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் நிச்சயமாக தரும். அதிமுகவை நம்பி மக்கள் மாநிலங்கள் உரிமையை நிலைநாட்ட விரும்பக்கூடியவர்கள், மதசார்பின்மை தன்மை நிலைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் யாரும் அதிமுகவை நம்ப மாட்டார்கள். புது சிவில் சட்டம் ஒரு வாரத்தில் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தணும் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. உத்தரகாண்டில் அதுக்கான பணியை தீவிரப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன சொல்லுங்கள்? பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்துவது நிச்சயமாக நாங்கள் அதை கடுமையாக எதிர்ப்போம். அடிப்படை உரிமைகளை எல்லாம் பறிக்கக்கூடிய வகையிலே தான் உத்தரகாண்டில் அந்த சட்டம் நிறைவேற்ற உத்தேசித்திருக்கிறார்கள். இந்த பொது சிவில் சட்டம் என்பது, அதையும் நான் மீண்டும் சொல்கிறேன், ஏதோ சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டமாக மட்டும் அது இருக்காது. ஒட்டுமொத்தமாக நம்முடைய நாட்டில் பல்வேறு மதங்கள் மட்டுமல்ல, பல்வேறு இனங்களுக்கு தனித்தனி கலாச்சார பண்பாடுகள் இருக்கின்றது. இந்த பண்பாடுகளை எல்லாம் சிதைக்கக்கூடிய வகையில் தான் பொது சிவில் சட்டம் இருக்கும். அதை ஒட்டுமொத்த மக்களும் எதிர்ப்பார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.